ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா மார்னிங் டு மதியம் லஞ்ச் வரைக்கும் உள்ள ரொட்டீனோட தோட்டத்தில் நம்ம இது வரைக்கும் போட்ட செடியெல்லாம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்ற அப்டேட்டோட லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிடுவோம் முழுசாக அதை பற்றி தெரிஞ்சிக்காமல். ஸோ எது பண்ணாலும் நான் யோசித்து புரிஞ்சுட்டு தான் பண்ணணும்னு நினப்பேன். இந்த தோட்ட விஷயத்தை பற்றி ஒரு ஒரு சின்ன குழந்தையோட எதிர்பார்ப்போடு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செஞ்சு அதை என்ன அதோட பலன் வரும்ன்றது கூட புரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் கூட ஷேர் பண்ணுறேன். என்னை பற்றி தோட்டத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் ஆகாமல் இருக்கும். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா குழந்தைங்க 2 பேருமே வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸ் கிடையாது, இன்றைக்கி வந்து சப்பாத்தி அப்புறம் குட்டி இட்லி இதை வச்சு தான் நாங்கள் வந்து லஞ்ச் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த குட்டி இட்லி ஊற்றி. ஏன்னா காரணம் இந்த தட்டை காணுன்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம். அதுமாதிரி குழிப்பணியார சட்டியும் காணுன்னு தேடிட்டு இருந்தோம். இந்த குட்டி இட்லியை வச்சு நிறையா ரெசிபீஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபி தான் 2 பேருக்குமே. பொடி இட்லி மாதிரி நான் வித்தியாசமாக எல்லா காம்பினேஷன்லேயும் வச்சு பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடாய் நான்ஸ்டிக் கடாய் வந்து இது கொஞ்சம் வீணாகிடுச்சு. ஸோ தூக்கி போட மனசில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்றப்ப இட்லி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தண்ணி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக அதில் தான் எதுவும் குக் பண்ணக்கூடாது, தவிர நம்ம இந்த மாதிரி இட்லியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு 2 தட்டு 3 தட்டு டக்குன்னு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி வந்து பெரிய பாப்பாவுக்கு அவளுக்கு மதியம் சாப்பாட்டுக்கும் குட்டி இட்லியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு கொடுத்தாச்சு. ஏன்னா காலையில் வேன் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கும் அதே மாதிரி தான். லட்டுக்கு வந்து இது வந்து வீட்டில் அவள் சாப்பிட்டுக்கிட்டா, அதனால் பாப்பாவுக்கு வந்து பொடி இட்லி தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த கொத்து சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா எந்த சாஸெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டுட்டு முட்டைக்கோஸ், கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாமே ஹாஃப் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே நம்ம சப்பாத்தி நல்லா பிச்சு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சையாக வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை சேர்க்குறத லாஸ்ட்டாக அந்த மாதிரி பொரிச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த குட்டி இட்லி பார்த்திங்கன்னா லைட்டாக லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வேக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இட்லியில் வந்து என்னென்ன பொடி சேர்ப்போன்னா பருப்பு பொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொடி, நார்மல் இட்லி பொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு துவையல். இது எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கும், இந்த சேப்பு வெங்காய துவையல், அப்புறம் பூண்டு துவையல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொடி. இது எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இது இந்த வழக்கமான பொடி இட்லி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த இட்லி எல்லாம் இந்த பொடி வகைகள், இந்த துவையல் வகைகள்லாம் எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக பூண்டு பொடி கொஞ்சம் லேசாக தூவிட்டு நல்லெண்ணெய் விட்டு பரட்டிட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பொதுவாக ஸ்கூலில் லஞ்சுக்கு டிஃபன் அலோடு கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் ஏதோ போயிட்டுருக்கு பெரிய பாப்பாவுக்கு, கிளாஸ் எக்ஸாம்ஸ். ஸோ டைம் இருக்காதுன்றனால இந்த மாதிரி கேட்டால், நீங்கள் பக்கத்தில் ஒரு சட்டியில் பார்த்திங்கன்னா கடைசி சொட்டு பூண்டு துவையை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து பூண்டு துவையல், இந்த வெங்காய துவையல் இருக்கும். இது ரோசாப்பூ துவையல்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அதுமாரி இட்லி பொடி, பருப்பு பொடி, பொட்டுக்கடலை பொடி எல்லாமே இப்போ இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு ஓடும். என்ன தான் சட்னி பண்ணாலும் அதை வைக்காமல் செய்ய மாட்டோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டிட்டு அனுப்பிச்சிட்டு எங்களோட டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி சட்னி, பச்சை மிளகா வச்சு தக்காளி சட்னி, அப்புறம் புதுசாக அரைச்ச பூண்டு தேல் கொஞ்சம் அந்த மினி இட்லியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் விலாக் எதுவுமே எடுக்கல. அப்புறம் ரொட்டீனான ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்தோம். எல்லாருக்குமே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வீட்டில் எல்லாம் உடம்பு சரியில்லை, மாத்திரைலாம் சாப்பிட்டு வயிறு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவல், அவ்வளோதான் சாதம். அதுவுமே கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு, எதுவும் சரி சாப்பிட முடியல. அப்புறம் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அன்றைக்கி அதோட நான் வீட்டு விலாக்லாம் எடுக்கல. இப்போ நம்ம செடியோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். நான் பீட்ரூட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாப்பா பர்த்டேக்காக வந்து குண்டுமல்லியும் பன்னீர் ரோஸும் நட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி முன்னாடி ஒன்று வாங்கி நட்டு வச்சோம். அது வந்து மொட்டு இல்லாமல் வாங்கினோம். இதெல்லாம் மொட்டோடு வாங்கினதுனால இது உடனேயே ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து சின்னதாக நம்ம பன்னீர் ரோஸ்லேயே வந்து இல்லை டார்க் ரெட்டில் இருக்கும் இல்லையா, நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சும்மா சாப்பிடுவோம், குல்கந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்தால் தான் தெரியும். இன்னொன்று வந்து இவங்க பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்குது. அது ஒரே செடியில் 2 விதமான பூ பூக்குது. ஸோ என்னன்றதில்ல, ஒட்டு போட்டதுன்னு நினைக்கிறேன். குண்டுமல்லியும் எல்லாமே பொழைச்சிக்கிச்சு. அப்புறம் நிறைய கத்திரி செடியும் வாங்கிட்டு வந்து வச்சோம், எல்லாமே பொழைச்சிக்கிச்சு.
எனக்கு வந்து பட் ரோஸு அந்த ஒரு கலர் இருக்கும் இல்லையா, நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும், வாசமாக இருக்கும். அதை வச்சு ரெசிபிலாம் கூட பண்ணுவோம், நம்ம சாப்பிட கூட செய்வோம் இல்லையா, அந்த ரோஸுன்னு தான் நினச்சேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இதை பற்றியெல்லாம் தோட்டத்தை பற்றின விஷயங்கள்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா நான் கற்றுக்கிறேன். ஆனால் ரொம்பவே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே போய் நின்று பார்த்துட்டு இருந்தோன்னா நேரம் போகிறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் இதுதான் வச்சுருக்கோம். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற செடியெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த பூ வந்து அன்றைக்கி பூத்ததை நாங்கள் பறிக்கவே இல்லை. ஒரே இதில் பார்த்திங்கன்னா இலையோட கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு கண்ணிலே 2 இது ஒட்டு போட்டு பதியம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொட்டு வந்து அந்த மாதிரி பூத்துருந்துச்சு. அப்புறம் கத்திரி செடி வச்சுருந்தோம். நீல கத்திரி, அதாவது இந்த வயலட் கத்திரிக்காய் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய். அப்புறம் அது எல்லாமே துளிச்சிச்சு. அப்புறம் பீட்ரூட்டில் தான் நான் என்ன நினச்சேன்னா, பீட்ரூட் வந்து பெரியம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி முளைச்சிருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைக்கும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் அந்த மாதிரி வைக்கும்போது இவ்வளோ இலை வந்திருக்கு, ஸோ கொத்து கொத்தா பீட்ரூட் இருக்கும் போல இருக்குது, நிறையா வரும் போல இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். அது அப்படி கிடையாது. இது வந்து கீரைக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா. முள்ளங்கியாக இருக்கட்டும், இல்லை பீட்ரூட்டாக இருக்கட்டும், நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு கூட்டெல்லாம் செஞ்சு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ அதுலேருந்து இந்த பீட்ரூட் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் அதை பற்றி சர்ச் பண்ணி விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் இது கீரையாக நீங்கள் வளர வளர அதை நீங்கள் சமையலுக்கு பறிச்சுட்டு துளுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். விதையை போட்டால் தான் இது முளைக்கும். அதுவும் அக்டோபர் டு டிசம்பர் ஒரு அறுவடை, அப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் போட்டிங்கன்னா மார்ச்சில் ஒரு அறுவடை, அப்படி தான் பண்ணிங்கன்னா அந்த கிளைமேட் வந்து செட் ஆகும்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். க்ரோ பேக்லாம் வாங்கி வச்சு அப்படி ட்ரை பண்ணுவோம். அப்புறம் முன்னே நம்ம கொத்தமல்லி தெளிச்சது தரையில் போட்டது எல்லாமே சூப்பராக வந்து நல்லா துளுத்து வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்.